நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற இளைஞர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அறிமுக இயக்குனர் சிவபிரசாத் டைரக்ஷனில் பேசில் ஜோசப் நடிச்சிருக்கிற மரண மாஸ் மலையாள திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிற கதை நாயகன் பேசில் ஜோசப்போட சேட்டைகளை தாங்க முடியாமல் அவரோட ஊர் மொத்தமுமே சின்ன பின்னமாயிட்டு இருக்கு. அவரோட ஊர் மக்கள் அவரை எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னா, அவங்க எல்லாரும் சேர்ந்து கை காசு 16 லட்சத்தை போட்டு அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிற அளவுக்கு தயாரா இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனை போட்டோ எடுத்து OLXல போட்டு விக்கெட் ட்ரை பண்றது வரைக்கும் இவர் பண்ற அலும்புகள் தாங்காம இவர் தான் அந்த ஊர்ல சுத்திட்டு இருக்கிற சீரியல் கில்லர் அப்படின்னு கூட போலீஸ் இவரை சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் பண்ற அழிச்சாட்டியங்கள் தாங்காம இவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் இவர் கூட சண்டை போட்டு பிரேக்கப் பண்ணிடுறாங்க. இதுக்கு பேரலா நமக்கு வேற சில கேரக்டர்களும் அவங்களோட கதைகளும் காட்டப்படுது. சின்ன வயசுல இருந்தே தன்னோட அப்பாவுக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு இளைஞன், 40 வயசுல தன்னோட கல்யாணத்துக்கு தயாராகிட்டு இருக்கிற ஒரு பஸ் டிரைவர், அடுத்தடுத்து சில கொடூரமான கொலைகளை செய்யக்கூடிய ஒரு சீரியல் கில்லர், தன்னோட நாயக்கானம் அப்படின்னு தேடிட்டு இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இவங்க எல்லாரும் ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்து விடப்பட்டிருக்கிற ஒரு கேரக்டர், ஒரு தாத்தா கேரக்டர் மூலமா ஒரு புள்ளியில இணையறாங்க. அங்கிருந்து ஒரு பெரிய பிரச்சனை வெடிச்சு கிளம்புது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த மரண மாஸ் மலையாள படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல் பாசிட்டிவ் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப். இன்டர்வல் வரைக்கும் அடுத்தடுத்து தொடர்ச்சியா ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ்ல நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆரம்பத்தில் வர்ற அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன், சிக்மா மேல் சேட்டைகள், வயலண்டான கதைகளை ரசிச்சு ரசிச்சு கேட்குற அந்த சின்ன பையனோட கேரக்டர், தன்னோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்த ட்ரை பண்றவங்கள மைக்ல வான் பண்ற அந்த பஸ் டிரைவர், நைட் டைம்ல அந்த பஸ்ஸுக்குள்ள 4-5 கேரக்டருக்கு இடையில வரக்கூடிய கான்வர்சேஷன், அந்த சமயத்துல பேசில் ஜோசப் பஸ்ஸுக்குள்ள ஏறக்கூடிய சீன், லேட் மேரேஜா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்றதுன்னு பல இடங்கள் நிஜமாவே ஹிலாரியஸா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய இடங்கள்ல டார்க் காமெடியும் நல்லாவே ஒர்க் ஆகி இருந்தது. குறிப்பா அந்த சீரியல் கில்லரை வச்சு வரக்கூடிய ஒரு சில மூமெண்ட்ஸ், ஆரம்பத்துல 5 லட்சம் கேட்டுட்டு உடனே அடுத்து 6000த்துக்கே ஓகே சொல்றது, கொலை பண்ண போற இடத்துல வழியில வாந்தியை கழுவிட்டுட்டு போறதுன்னு இந்த காட்சிகள் எல்லாமே அல்டிமேட்டா இருந்தது. அதே போல அந்த பெர்வர்ட் தாத்தாவோட பையன் தன்னோட அப்பா எங்கெல்லாம் போயிருக்க கூடும் அப்படின்னு ஒவ்வொரு இடமா தேடி போற அந்த சீன் ஆகட்டும், இன்டர்வலுக்கு முன்னால வரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமியோ, ஒவ்வொரு எமோஷனுக்கும் பேசில் ஜோசப்புக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் டைட்டில் போடுறது, நீங்க தானே அஜய் ராமச்சந்திரன் டிஸ்ப் அப்படின்னு கேட்கறது, பேசில் ஜோசப்பை 2 குரூப் சுத்தி வளைச்சு சீரியல் கில்லர் யாருக்கு அப்படின்னு சண்டை போடுறது, மார்க்கோ படத்தோட ரெஃபரன்ஸ் அப்படின்னு அங்கங்க வேற சில சின்ன சின்ன விஷயங்களும் பண்ணியா இருந்தது. இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் ஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய ஹியூமரை இன்னும் பல மடங்கு ஆம்பிளிஃபை பண்ணக்கூடிய ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்சஸ் தான். பேசில் ஜோசப் எப்பவும் போல காமெடி காட்சிகள்ல ரொம்ப நேச்சுரலா எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணியிருக்காரு. அவருக்கு அடுத்தபடியா சீரியல் கில்லரா நடிச்சிருக்கக்கூடிய ராஜேஷ் மாதவன் அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. ஒரு கொடூரமான கொலைகாரனா ஆரம்பத்துல கொஞ்சம் சில்லியாவும் டிமிடாவும் தெரிகிற மாதிரியும், போக போக சில காட்சிகள்ல கொஞ்சம் ஃப்ரைட்டனிங்கா தெரிகிற மாதிரியுமான ஒரு மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு ரோல் அது. அதை ரொம்பவே அனாயாசமா பண்ணியிருக்காரு. அந்த பெர்வர்ட் தாத்தாவா நடிச்சிருக்கக்கூடிய புலியானம் புலோஸ், பேசில் ஜோசப்போட கேர்ள் ஃப்ரெண்டா நடிச்சிருக்கக்கூடிய அனிஷ்மா அனில்குமார், அந்த பஸ் டிரைவரா நடிச்சிருக்கக்கூடிய சுரேஷ் கிருஷ்ணா, பஸ் கண்டக்டர் நடிச்சிருக்க சிஜு சன்னின்னு மற்ற எல்லாருமே அவங்க கேரக்டர்ல சிறப்பாகவே நடிச்சிருக்காங்க. பஸ் கண்டக்டர் நடிச்சிருக்கிற சிஜு சன்னி தான் இந்த படத்தோட கதை மற்றும் திரைக்கதை 2மே எழுதியிருக்காரு. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, ரொம்பவே கலகலப்பான இருக்கக்கூடிய இந்த படத்தோட முதல் பாதி அளவுக்கு எங்கேஜிங்கா இல்லாத இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தான் ஒரு பெரிய மைனஸா இருந்தது. இன்டர்வலுக்கு அப்புறமா அந்த சென்ட்ரல் கேரக்டர்ஸ்க்கு பெருசா எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இல்ல. இன்ஃபேக்ட் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கதை எங்கேயுமே நகராம ஒரே இடத்துல இருக்கு. சில இடங்கள்ல எதை சீரியஸா கொண்டு போறது, எதை வச்சு காமெடி பண்றது அப்படிங்கிற ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்த மாதிரி தான் தெரியுது. அந்த அப்பா சென்டிமெண்ட் காட்சிகள், செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய ஹீரோவோட எமோஷன், கடைசியில சீரியல் கில்லரோட சண்டை போடுறதுன்னு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பெருசா ஒர்க் ஆகவே இல்லை. அண்ட் 4-5 கேரக்டர் சேர்ந்து ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கக்கூடிய இதே மாதிரி ஒரு காமெடி கதையில போன வருஷம் பேசில் ஜோசப் அவர்களே நடிச்சிருந்தாரு. ஜீத்து ஜோசப் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்த நுணக்குழி அப்படிங்கிற அந்த படம் இந்த படத்தை விட இன்னும் பல மடங்கு ஃபன்னியா இருக்கும். ஒரு லாஃப்டர் ரேட் அந்த படம். இன்னொரு விஷயம், சில படங்கள் முன்னால பேசில் ஜோசப் அவர்கள் பத்தி ஒரு சின்ன விமர்சனம் இருந்தது. அவர் கொஞ்சம் ஒரே மாதிரியான சிமிலரான கேரக்டர் சூஸ் பண்றாரு, கொஞ்சம் ஃபன்னியான அதே சமயம் செல்ஃப் பிட்டியான கேரக்டர்ஸா சூஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம், ஒரு சின்ன கிரிட்டிசிசம் இருந்தது. ஆனா கடைசி 3 படங்கள்ல பிரவீன் குடுஷாப்பு, சூக்ஷ்மதர்ஷினி, பொன்மான் இந்த 3 படங்கள்ல பாத்தீங்கன்னா அதை பிரேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணாரு. ஆனா இந்த படத்துல மறுபடியும் அவரோட கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இருந்தது. அதே போல இந்த படத்துல சில பல கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா ஏதோ ஒரே ஒரு சீன்ல மட்டுமே கதையை நகர்த்தி கொண்டு போறதுக்கு உதவுற மாதிரி தான் இருக்கு. உதாரணத்துக்கு அந்த நாய்க்குட்டியா இருக்கட்டும், அந்த ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் பண்ணக்கூடிய கப்புள்ஸ் ஆகட்டும், அவங்கலாம் எதுக்காக வர்றாங்கன்னா, அவங்க கையில் இருக்கக்கூடிய ட்ரோன் வந்து ஒரே ஒரு சீனில் ஹெல்ப் பண்ணுது. அதுக்காக மட்டும் தான் அந்த கேரக்டர்ஸ்லாம் வர்றாங்க. மிக முக்கியமாக உங்களுக்கு சில்லியான காமெடி, அப்சர்வான காமெடிலாம் செட் ஆச்சுன்னா இந்த படத்தில் வரக்கூடிய பெரும்பாலான காட்சிகளை நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அப்படி இல்லைன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு அந்த ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் பண்ணக்கூடிய கப்புள்ஸ் வரக்கூடிய சீன்ஸ் எதுவுமே எனக்கு கொஞ்சம் கூட ஒர்க் ஆகவே இல்லை. எனக்கு அது ஃபன்னியாகவே தெரில. சும்மா ஃபில்லர்ஸ் மாதிரி வைக்கப்பட்ட காட்சிகளாக தான் இருந்தது. அதே போல் அந்த பெர்வர்ட் தாத்தாவா ஒருத்தர் நடிச்சிருக்காரு இல்லையா, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததே தவிர
அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே எனக்கு அவ்வளோ ஹிலாரியஸாக ஃபன்னியாக தெரில. மொத்தத்தில் இந்த மரண மாஸ் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அங்கங்கே மட்டுமே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஓகேஷான டார்க் காமெடி திரைப்படம். உங்களுக்கு அப்சர்டான காமெடி, சில்லியான காமெடி செட் ஆகும் அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த மரண மாஸ் திரைப்படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing, I'm always thankful.